தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மாண்புமிகு திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு தினந்தோறும் 1000 பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கும் அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற தொடர் நிகழ்ச்சி சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களின் ஏற்பாட்டில் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அன்னம் தரும் அமுத கரங்கள் நிகழ்ச்சியின் 357வது நாள் நிகழ்ச்சி அம்பத்தூர் தெற்கு பகுதி 87வது வட்டம் வன்னியர் தெரு பிள்ளையார் கோவில் அருகிலும் அதனைத் தொடர்ந்து 89வது வட்டம் இளங்கோ நகர் பஸ் நிலையம் ஆபீசர் காலனி மெயின் ரோட் அருகிலும் நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி 89வது வார்டு உறுப்பினர் திரு எம்.இ. சேகர் அவர்களின் வார்டு மேம்பாட்டு நிதியிலிருந்து இளங்கோ நகர் ஆபீசர்ஸ் காலனி பகுதியில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சாமுவேல் மற்றும் 7வது மண்டல குழு தலைவர் திரு பி.கே. மூர்த்தி, கவுன்சிலர் எம்.இ. சேகர் ஆகியோர் பொதுமக்களுக்காக திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 89வது வார்டு மேம்பாட்டுக்காக கவுன்சிலர் எம்.இ. சேகர் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அதன் 89வது வார்டில் அமைந்துள்ள விளையாட்டுத் திடலின் மேம்பாட்டு பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். புதிய பேருந்து நிலையம், பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது.